வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மாணவ பருவத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தீவிரமாக இயங்கி வருபவரான வானதி சீனிவாசனின் குடும்ப பின்னணி, அரசியலில் வளர்ந்த விதம் ஆகியவற்றை சுருக்கமாக பார்ப்போம். வானதி சீனிவாசன் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1970ஆம் ஆண்டில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள உளியம்பாளையம் எனும் கிராமத்தில் கந்தசாமி பூவாத்தாள் தம்பதியினருக்கு மூத்த மகளாக பிறந்தவர். விவசாய குடும்ப பின்னணியில் வளர்ந்தவரான வானதி சீனிவாசன் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தொடக்க கல்வி மற்றும் உயர்கல்வியை முடித்த வானதி சீனிவாசன் 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவர். பள்ளியில் பேச்சு போட்டிகளில் பல்வேறு பரிசுகள் பெற்றவர். பள்ளியின் வாலிபால் அணியின் தலைவியாகவும் அங்கம் வகித்துள்ளார். பள்ளி கல்வியின் தொடர்ச்சியாய் கோவை PSD கலை அறிவியல் கல்லூரியில் வேதியியலில் இளங்கலை பட்டப்படிப்பை தங்க பதக்கத்துடன் முடித்தவர். அடுத்த கட்டமாய் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் தன் சட்டப்படிப்பை முடித்தார். அதனைத் தொடர்ந்து சர்வதேச அரசியலமைப்பு பிரிவில் முதுநிலை சட்டப்படிப்பை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடித்து பட்டம் பெற்றார். பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்த சில மாதத்திலேயே RSS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். RSSஇன் மாணவர் அமைப்பான ABVP எனப்படும் அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் தன்னை இணைத்து கொண்டார். படிப்படியாக ABVPயில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். 1989ஆம் ஆண்டு மாநில இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். சட்டப்படிப்பை முடித்த பின்னர் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஞான தேசிகனிடம் ஜூனியர் வக்கீலாக பணியாற்றியவர். புதுடெல்லியில் உச்சநீதிமன்றத்திலும் பயிற்சி பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்போது வரை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் சட்ட ஆலோசகராக பதவி வகித்துள்ள சீனிவாசன் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் புதுடெல்லி தேசிய இளைஞர் கமிஷன் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். சீனிவாசனும் RSS பின்னணி கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில செயலாளராக பதவி வகித்துள்ளார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமலாக்கத்துறையின் அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இத்தம்பதியினருக்கு ஆதர்ஷ் மற்றும் கைலாஷ் என 2 மகன்கள் உள்ளனர். கோவை PSD கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்து வரும் மூத்த மகன் ஆதர்ஷ் சீனிவாசன் புகழ்பெற்ற செயின்ட் பீட்ஸில் பயிற்சி பெற்று வரும் கிரிக்கெட் வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைய மகன் கைலாஷ் சீனிவாசன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றார். பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள வானதி சீனிவாசன் சினிமா சென்சார் போர்டின் உறுப்பினராகவும் மத்திய ரயில்வே துறையின் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். 2010ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற யூத் லீடர்ஸ் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவரான வானதி சீனிவாசன் தாமரை சக்தி எனும் NGO அமைப்பையும் நடத்தி வருகிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தவர். 2016 சட்டமன்ற தேர்தலில் கோயமுத்தூரில் போட்டியிட்டு 30,000 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வானதி சீனிவாசனின் அரசியல் நிலைப்பாடு குறித்து கருத்து வேறுபாடு உடையவர்களும் அவர் தனது சொந்த ஊரில் செய்து வரும் பணிகள் குறித்து பாராட்டு தெரிவிக்கின்றனர். தன் சொந்த ஊரான உளியம்பாளையத்தில் தனது செலவில் நூலகம் கட்டி பராமரித்து வருபவர். குளத்தை தூர்வாறுதல், கழிவறை கட்டி கொடுப்பது என பல்வேறு பணிகளை சொந்த செலவில் செய்து வருகிறார். பாஜகவின் தமிழக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் ஆன பின்பு வானதி சீனிவாசன் தான் அடுத்த மாநில தலைவர் என்று கட்சிக்குள் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் பாஜகவின் கொங்கு மண்டல நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படும் வானதி சீனிவாசன் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கிற முறையில் நடிகர் சூர்யாவின் உறவினராக இருந்தபோதும் சொந்தத்திற்காக கட்சியை விட்டு கொடுக்காதவர். நீட் தேர்வுக்கு எதிராக சூர்யா அறிக்கை வெளியிட்ட போது சினிமாவில் வசனம் பேசுவதைப் போல மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம், போட்டித் தேர்வுகளே வைக்கக்கூடாது என்பது போல் சூர்யா பேசுகிறார் என விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.